Welcome to TutorFlix. ஹாய், நம்ம இப்போ யூனிட் 2ல் இன்டெக்ரல் கால்குலஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் போன கிளாஸில் ஒரு 2 டவுட்ஸ் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இது வந்துட்டு நான் ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்துட்டு மிஸ்டேக் இல்லை. என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே இதை சீக்கன் எக்ஸை வந்துட்டு யூன்னு எடுக்கிறோம் இல்லையா? அப்போ சீக்கன் எக்ஸ் tan x dxஐ டியூன்னு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம லிமிட்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ u ஈக்குவல் டு நம்ம சீக்கன் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா 1/cos xன்னு எழுதிக்கலாமா இதை? இப்போ வந்துட்டு இந்த லிமிட் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/cos 0 நமக்கு என்ன வரும்? 1/1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதே மாதிரி π/3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/cos π/3ன்னு வரும். ஸோ cos π/3யோட வேல்யூ 1/2ன்னு வரும். இந்த 2 மேலே போச்சுன்னா அகெயின் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ அதுதான் லிமிட் 1 to 2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. 5th ஐ திங்க் 6th ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். 6th ப்ராப்ளம் தான். இங்கே ஏன் வந்து dz வச்சு நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ் எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஏன் z வச்சு எடுத்தீங்கன்னு கேட்டிங்க. நம்மளோட இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, dz dy, இதில் எது ஃபஸ்ட் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்மளோட ஃபங்க்ஷனில் எது ஃபஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. இந்த dx dy dzல எது ஃபஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ மேலே இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே லிமிட் என்னது? 0 to 1 0 to 1 0 to 1. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டரை மாற்றி எழுதும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் இந்த ப்ராப்ளம் அப்படி கிடையாது. 0 to y 0 to x 0 to a. ஸோ நீங்கள் வந்து dz வச்சு ஃபஸ்ட்டு பண்ணாமல் dx வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணினீங்க அப்படின்னா இந்த லிமிட்டோட வேல்யூஸும் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வேறு வரும். ஓகேவா? சரி, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. பட் நான் டயக்ராம் வச்சு சொல்லித்தரேன். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏரியா என்க்ளோஸ்டு பை பிளேன் கர்வ்ஸ் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கும் இருக்குது, போலார் கோஆர்டினேட்ஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படித்தது தான். என்னது? கார்டீசியன்னா dx dyன்னு இருக்கும், போலார்னா dr dθன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஏரியா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் இருந்துச்சுன்னா டபுள் இன்டெக்ரல் dx dy ஆர் டபுள் இன்டெக்ரல் dy dx. ஓகேவா? இதோட ஆர்டர் மாறலாம், தப்பில்லை. போலார் கோஆர்டினேட்ஸ்க்குனா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு a ஈக்குவல் டு r இன்ட்டு dr dθ. ஓகேவா? dr dθங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த r தான் நம்ம வந்துட்டு dr dθ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the area bounded by the lines x equal to 0, y equal to 1 and y equal to x using double integration. டபுள் இன்டகிரேஷன்னு கொடுக்கலன்னா கூட ஏரியான்னு கொடுத்தா நீங்கள் என்ன தான் பண்ணணும்? டபுள் இன்டகிரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் வந்து இனிஷியலாக நான் உங்களுக்கு வந்து டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ y ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? x ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. y ஈக்குவல் டு 1ன்னா நமக்கு பாயிண்ட் இங்கே வைக்கிறோன்னு வைங்க, இப்படி நமக்கு லைன் வரும். ஓகேவா? x ஈக்குவல் டு 0 y ஈக்குவல் டு 1க்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக போகும். ஓகேவா? அந்த லைன் எப்படி இருக்குன்னா இப்படி க்ராஸாக போகும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பவுண்டட் ஏரியா இருக்கு இல்லையா, இதோட ஏரியா என்னன்னு நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதோட ஏரியா என்ன நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். எங்கே போயிடுச்சு? ஒரு ஹரிசாண்டல் லைனு, ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்துட்டு y ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் எடுத்துருக்குறோம். இந்த லைன் வந்து y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற பாயிண்ட்டு. இது வந்து 0,0 நம்மளோட ஆரிஜின். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஒரு
ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் எடுத்திருக்கோம் இல்லையா. ஹரிசாண்டல் லைனுங்கிறது நமக்கு என்னது, எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்னவாக இருக்கும், ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாலுமே எக்ஸோட வேல்யூ அங்கே என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகேவா, கொஸ்டின்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும், கொஸ்டின்லேயே என்ன கொடுத்தாங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்தாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தான் வரும், ஒய் தான் வரும். ஓகேவா, ஸோ ஹரிசாண்டல் லைனுங்கிறது நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற லைனு. இங்கே வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட பாயிண்ட் எங்கே மார்க் பண்ணாலுமே 0வாக தான் இருக்கும். இந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு வந்துட்டு நம்ம ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொஷினில் கொடுத்ததுனால எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் லிமிட். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இதோட லிமிட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸோட பாயிண்ட்ஸ் 0லேருந்து ஒய் வரைக்கும். ஸோ இன்டெக்ரல் 0 to y. நெக்ஸ்ட் இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. வெர்டிக்கல் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த லைன் என்னது நமக்கு ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் முடியுது. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுப்பா, இது இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனால் கூட நம்ம இந்த லைனை இப்படி கொண்டு வந்து முடிக்கும்போது அது எங்கே முடியும், 0ங்கிற பாயிண்டில் தான் முடியும். அதே மாதிரி இங்கே மேலே போச்சுனாலும் எங்கே முடியுது, இந்த ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் முடியுது. அப்போ இதோட லிமிட் என்ன, 0 to 1. ஓகேவா, ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு ஒய்யோட இன்டெக்ரலுக்கு 0 to 1. ஃபார்முலா என்ன, dx dy. ஓகேவா, புரிஞ்சிருச்சா. ஒய்ங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே முடியுமோ அந்த பாயிண்ட் எடுக்கணும். மேலேயும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற லைன்லேயோ ஸ்லாண்டிங் லைன்லேயோ எங்கே முடியுமோ அங்கே எடுக்கணும். இது நம்ம ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் போட்டிருக்கறனால 1 போட்டாச்சு. இப்போ dx ஃபஸ்ட் இருக்கா, இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ் வரும். இதோட லிமிட் என்ன, 0 to y. ஸோ 0 to y அப்ளை பண்ண என்ன வரும், y dyன்னு இருக்கும். இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், y²/2 0 to 1 லிமிட்டு அப்ளை பண்ணால் 1/2 ஸ்கொயர் ரூட். இதுதான் ஏரியா. ஓகேவா, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற கொஸ்டினை நீங்கள் வந்து டயக்ராமில் வரைஞ்சிட்டிங்கன்னாலே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, நம்ம இப்போ ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட பார்ப்போம், எல்லாமே டயக்ராம் வச்சே தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், find the area between the circle x square plus y square equal to a square and the line x plus y equal to a lying in first quadrant. சரி, இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கலாமா. y ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுமே வரைஞ்சாச்சு. சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. நார்மலாக நமக்கு சர்க்கிள்னால் என்ன, ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அதில் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சு நம்ம வரைவோம். ஸோ இங்கே சென்டருங்கிறது நமக்கு என்னது, 0,0ங்கிறதா சென்டர். ஸோ ஏன்ற ரேடியஸ். ஓகேவா, ஏங்கிற ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், 0,a இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், 0,-a. சாரி, இது வந்து a,0 எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ a, ஒய்யோட வேல்யூ 0. இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், -a,0ன்னு இருக்கும். இந்த பாயிண்ட்டு 0,+aன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு சர்க்கிள் நம்ம வந்துட்டு ஏன்ற பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி நம்மளை ஒரு லைன் வரைய சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏலேருந்து ஒய்யை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. ஒய்க்கு ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஒரு லைன் வந்துட்டு நம்ம வரைய போகிறோம். ஓகேவா, நம்ம வரைகிற லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா பிட்வீன் த சர்க்கிள் லையிங் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் சென்டர் இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சரி, இப்போது இந்த லைன் ஏன் இங்கே போட்டிங்கன்னு கேட்பீங்க. நான் அது வந்துட்டு என்ன அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம ஒரு லைன் வரையணும்.
இங்கே வந்து நமக்கு ஏன்ற டிஸ்டன்ஸ் இது, இங்கே ஏன்ற டிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் க்ராஸ் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுட்டோம். முன்னாடி போடலாமான்னா போடக்கூடாது, ஏன்னா இப்போ இங்கே வந்து a/2 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏல பாதி வேல்யூ தான் இருக்கும், இங்கேயும் இப்போ ஏல பாதி வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த ஏன்ற பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரியே நம்ம அந்த x + y = ஏன்ற லைன் போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணுமா, இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைனு, இதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். ஹரிசாண்டல் லைன்னா நான் அப்போவே என்ன சொன்னேன், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இந்த லைனோட வேல்யூ என்னது, x + y = a. இதிலிருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், a - yன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் என்னது நமக்கு, x = a - y. அதே மாதிரி இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா, இது வந்து எதில் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிற சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னது, x² + y² = a². அப்போ x² = a² - y²ன்னு இருக்கும். x = √a² - y². அப்போ இங்கே இருக்க ஹரிசாண்டல் லைனோட வேல்யூ என்னது, x = √a² - y². ஓகேவா? அந்த ஹரிசாண்டலுக்கு இப்போ எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. லோவர் லிமிட் என்னது, இங்கே உள்ளே இருக்கிறது a - y. அப்பர் லிமிட் என்னது, √a² - y². ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வெர்டிக்கல் லைனுக்கு கண்டுபிடிக்கலாமா. வெர்டிக்கல் லைன் இப்படியே இங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா எந்த பாயிண்ட்டை டச் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்டை டச் பண்ணாலுமே ஒய்யோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஆனால் சர்க்கிளில் டச் பண்ணும்போது என்னவா இருக்கும், நம்ம இந்த சர்க்கிள் எப்படி வரைஞ்சிருக்கிறோம், ஏங்கிற பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சு வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இது இந்த ரேடியஸ் சர்க்கிளில் எங்கே டச் பண்ணாலும் ஏன்ற வேல்யூ தான் அந்த ஒய்க்கு கிடைக்கும். ஸோ y = 0 to a. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனு இல்லை ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைன் பண்ணுவோம், ஒய் வேல்யூ வந்துட்டு நம்ம வரைகிற டயக்ராம்லேருந்து ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே கிடச்சாச்சு இல்லையா, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டு இன்டெக்ரலுக்கும் கிடச்சாச்சு. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு லிமிட் என்னது, a - y மேலே √a² - y². இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், √a² - y², a - y நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணலாமா. √a² - y²க்கு என்ன ஃபார்முலா, y/2 √a² - y² + a²/2 sin inverse of y/a. இது நான் உங்களுக்கு ஃபார்முலாலேயே எழுதி கொடுத்துருப்பேன். நம்மளோட ஃபார்முலாலே a² - x² இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏவை ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், ay. அடுத்தது ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், y²/2 வரும். இதோட லிமிட் என்ன, 0 to a. இப்போது இங்கே ஒய் இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், a வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், அதே மாதிரி 0வும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் a - லோயர் லிமிட் 0. அப்பர் லிமிட் a சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இந்த ரூட்டில் a² - a² இந்த டேர்ம் அப்போ 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் a/a. அப்போ என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வரும். சைனுக்கு எப்போ 1 வரும், π/2 வரப்போ வரும். ஸோ a²/2 π/2ன்னு எழுதிட்டேன். ஓகேவா? மைனஸ் a × y. அப்போ a × a² எழுதியாச்சு. இந்த a²/2 அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், πa²/2 இங்கே இருக்கும், π × a², πa²/2 × 2 4. ஸோ இங்கே என்ன இருக்கும், இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் πa²/4ன்னு இருக்கும், மைனஸ் இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும், 2a² + a²/2ன்னு இருக்கும். இப்போ πa²/4 மைனஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், πa²/4 ஃபஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்தோம்னா -2a² + a²/2ன்னு வரும். அடுத்தது என்ன ஆகும்,
மைனஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். அப்போ ஒரு a ஸ்கொயர் கம்மியாகி நமக்கு மைனஸ் a ஸ்கொயர்னு இருக்குமா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பை a ஸ்கொயர் பை 4 மைனஸ் இந்த டேர்ம் என்னாகும் a ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் கீழே 4 வரும், மேலே பை a ஸ்கொயர் அப்படியே வரும், இங்கே மைனஸ் 2a ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போது ரெண்டு டேர்ம்லேயுமே a ஸ்கொயர் காமனாக இருக்குதா? a ஸ்கொயரையும் வெளியே எடுத்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் 1/4 வெளியே எடுத்தால் என்ன கிடைக்குது? இன்ட்டு பை பை 2 உள்ள பை மைனஸ் 2 உள்ள கிடைக்குது. ஸோ அதுதான் ஆன்சர், a ஸ்கொயர் பை 4 இன்ட்டு பை மைனஸ் 2. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சரி, இங்கேயும் அதே மாதிரி 0,0 சென்டராக வச்சு நான் வந்துட்டு ஒரு எலிப்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன வரும்? ஏன்றது வரும். ஸோ இங்கே என்ன தான் வருது? டிஸ்டன்ஸு a,0. ஒய்க்கு வந்துட்டு என்ன இருக்குது? b இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? 0,b. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? 0,-b. இந்த டிஸ்டன்ஸு மைனஸ் a,0. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணிக்க போகிறோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறோம், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறோம். ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட பாயிண்ட் என்னவாக தான் இருக்கும்? 0வாக இருக்கும். இங்கே நம்மளோட ரேடியஸ் என்னது? இந்த எலிப்ஸில் எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா? நான் அப்போவே என்ன சொன்னேன்? எக்ஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு இப்போ இந்த சர்க்கிள் எலிப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன்லேருந்தே கண்டுபிடிக்க சொன்னேன். ஸோ எக்ஸ் பை a ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு போனால் 1 மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னு வரும். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே b ஸ்கொயரை எல்சிஎம் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த a ஸ்கொயரையுமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு கிடைக்குது. எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இங்கே a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் வந்து a பை பின்னு மாறிடும். இந்த டேர்ம் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ இந்த எலிப்ஸில் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? a பை b ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் கண்டுபிடிக்கலாமா? வெர்டிக்கல் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். இந்த எலிப்ஸில் என்னவா இருக்கும்? இங்கே y ஈக்குவல் டு பின்ற பாயிண்டில் தானே நமக்கு இந்த எலிப்ஸே வந்திருக்குது. ஸோ y ஈக்குவல் டு பியாக இருக்கும். அப்போ எக்ஸுங்கிற இன்டெக்ரலுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 0லேருந்து a பை b ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கிடச்சிருக்குது. தென் ஒய்க்கு என்ன கிடச்சிது? வெர்டிக்கல் லைனுக்கு 0லேருந்து b வரைக்கும் கிடச்சிருக்குது. அதுதான் நம்மளோட லிமிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஒரு ஏரியாவுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 4 ஏரியாவுக்கும் வேணுங்கிறதுனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். dx dy அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணலாமா? எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுப்போம்? 0லேருந்து a பை b ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வரைக்கும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a பை b b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் எக்ஸுக்கு கொடுத்தாச்சு. 0 கொடுத்தா இது 0 தான் வரும். அடுத்தது இது ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மேலே பார்த்தா அதே தான், மேலே a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு இருந்தது, இங்கே b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ என்ன வரும்? இந்த a பை b கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். 4 இன்ட்டு a பை பின்னு வரும். இந்த ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? y பை 2 ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் y பை பின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே y இருக்கிற இடத்துக்கெல்லாம் bயும் கொடுக்கணும், மைனஸ் 0 கொடுக்கணும். ஃபஸ்ட்டு b கொடுத்து எழுதியாச்சு, அடுத்து 0 கொடுத்து எழுதியாச்சு. இப்போ இங்கே b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆகும்? 1ன்னு வரும். அப்போ என்ன வரும்? b ஸ்கொயர் பை 2 இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு பை பை 2ன்னு வரும். ஆல்ரெடி இந்த டேர்முக்கு வெளியே என்ன இருக்குது? ஒரு 4a பை b இருக்குது. இப்போது இந்த 2 2s are 4, இங்கே ஒரு 4 கேன்சல் ஆயிரும். b ஸ்கொயரில் ஒரு b கேன்சல் ஆகி இந்த b கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? a b பை. ஸோ பை ஏபி தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இந்த டயக்ராம் போட்டு xy வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இப்போது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axஆ, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இப்போது
ஒய்யோட பேரபோலாவை எதை வச்சு கொடுத்துருக்குறாங்க, எக்ஸை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ் வழியில் வர மாதிரி ஒரு பேரபோலா வரைஞ்சாச்சு. எக்ஸை எப்படி கொடுத்துருக்காங்க, ஒய்யோட பேரபோலாவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒய் வழியில் ஒரு பேரபோலா வரைஞ்சிடும். இந்த ரெண்டு பேரபோலாவும் இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா, இந்த ஏரியாவுக்கு நமக்கு வந்துட்டு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியாவை தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைனு, ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாமா? சரி, எக்ஸ் வேல்யூ நம்ம எதுலேருந்து கண்டுபிடிப்போம், கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் y² = 4ax நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x² = 4ay நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் y வந்து ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன வரும், x² / 4a = yன்னு வரும். இது y ஸ்கொயராக மாற்றணுன்னா என்ன வரும், x⁴ / 16a² வருமா? இப்போ இந்த y² நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ இது என்ன பண்ணலாம், இந்த ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் y² = 4ax. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது y² = x⁴ / 16a². ரெண்டுமே y² தானே, ஸோ இதை ஈக்குவேட் பண்ணலாம்ல. அப்போ 4ax = x⁴ / 16a² எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதிலிருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போது இந்த x⁴ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வரலாமா? கொண்டு வந்தால் என்னென்னு வரும், 4 × 16 64. அப்போ 64a³ x = x⁴ இருக்கும். அடுத்தது இதையும் இந்த சைடு கொண்டு போயிடலாமா? இப்போது இப்போ என்ன வரும், x⁴ - 64a³ x = 0ன்னு வரும். இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே எக்ஸை காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா x³ - 64a³ = 0ன்னு வரும். இதுலேருந்து நம்ம என்ன ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், x = 0, இன்னொன்று x³ - 64a³ = 0. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இதிலிருந்து x = 0, x³ - 64a³ = 0. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது x³ = 64a³ எழுதலாமா இதிலிருந்து? அடுத்தது இது ரெண்டுமே க்யூபில் இருக்கிறங்காட்டி கியூபிக் ரூட் எடுத்தால் என்ன வரும், நமக்கு 4aன்னு கிடைக்கும். ஏன்னா 4a × 4a × 4a நமக்கு என்னது, 64a³. ஸோ x = 4a. இப்போ x = 4aன்னு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் y² = 4axல எக்ஸுக்கு பதிலாக 4aன்னு கொடுத்தோம்னா y = நமக்கு 4aன்னு கிடைக்கிது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஓகேவா? அது இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டு பேரபோலாவும் இங்கே முட்டுது இல்லையா, அந்த கட்டாய் வருது இல்லையா, இதை தான் என்னென்னா 4a, 4aன்னு சொல்லுவோம். எக்ஸோட வேல்யூ 4a, ஒய்யோட வேல்யூ 4aவாக இருக்கும்போது தான் இது இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் நம்ம இப்போ வந்து ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், இங்கேயும் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், இங்கேயும் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது என்னது, இது வந்துட்டு x² = 4a ஒய்யோட பேரபோலாவா? அப்போ இங்கே x = என்னன்னு நமக்கு வரும், 2√ay வருமா? ஸோ 2√a √yன்னு எழுதிக்கலாம். ஸோ இது இந்த பேரபோலாவோட எக்ஸ் வேல்யூ. அடுத்தது இது என்னது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பேரபோலாவா? அதில் y² = 4axன்னு இருக்குது. அப்போ இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா y² / 4aன்னு வரும். ஓகேவா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறேன், எக்ஸோட வேல்யூ நம்மளோட கிவன் பேரபோலாலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது கொஸ்டினில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் கண்டுபிடிப்போம்.
ஸோ இந்த பேரபோலாவுக்கும் இந்த பேரபோலாலேருந்து எக்ஸோட லிமிட் வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்டகிரேஷனோட லிமிட் என்ன, y²/4aலிருந்து 2√a√y. ஓகேவா, இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஹரிசாண்டல் லைனு. ஹரிசாண்டல் லைன் கீழே வந்து அதிகபட்சமாக எங்கே வரும், x = 0ங்கிற பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு மேலே இதுதான் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இதோட வேல்யூ நமக்கு இங்கே என்னது, 4a. ஓகேவா, y = 4a. இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இதால் போக முடியும். ஸோ அதோட லிமிட் என்னது, 0 to 4a. இப்போ dx dy போட்டாச்சா? இப்போ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுங்கள். லிமிட் என்ன, y²/4a மேலே 2√a√y dy. அடுத்தது எக்ஸுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்சிஎம் எடுக்கிறது அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இன்னொரு தடவை ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். அதுக்கு 0 to 4a லிமிட் கொடுக்குறோம். ஸோ லிமிட் கொடுக்கறது, நம்ம இந்த எல்சிஎம் எடுக்கிறது இதெல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணால் ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 16a²/3 கிடைக்குது. ஓகேவா, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் என்னென்னா கார்டீஷியன் வச்சு பார்த்துருக்குறோம். இதே மாதிரி போலார் கோஆர்டினேட்ஸ்க்கும் இருக்குது. அது ரொம்பவுமே ஈஸி தான். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ இப்போது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு XY ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் நம்ம ஒரு லைன் வரைகிறோம். எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, x² + y² = a². இதிலிருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது இந்த சர்க்கிளில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ. அதாவது நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்னா இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நமக்கு ஒன்றுமே தரலை. ஸோ நம்ம இந்த ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டுக்கிறோம். சப்போஸ் இங்கே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பேரபோலா கொடுத்துருக்குறாங்க. அந்த பேரபோலாக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் வந்து y² = 4ax கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதிலிருந்து எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு எக்ஸ் வேல்யூவாக எழுதுவோம். ஓகேவா, அதே மாதிரி ஒய். இப்போ ஒய் அதே எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போது ஒய்க்கு அதிகபட்சமாக எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும், 0 தான் இருக்குது. அதே மாதிரி மேலே போனால் சர்க்கிள் இருந்தால் இந்த சர்க்கிளோட எட்ஜ் பாயிண்ட், அதே இப்படி ஒரு கர்வ் இருந்தது தான் இந்த கர்வோட எட்ஜ் பாயிண்ட், இல்லை பேரபோலா இருந்ததுன்னா அந்த பேரபோலாவோட எட்ஜ் பாயிண்ட். ஸோ ரெண்டு சைட்லேயும் டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி எட்ஜ் பாயிண்ட் எதுவோ அதுதான் என்னது, ஒய் இன்டகிரலுக்கான லிமிட். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த கிளாஸ் பாருங்கள். இதுக்கு அடுத்தது போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம வேறு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா, ரெண்டுமே ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய போடுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இப்போ நான் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி டயக்ராம் மட்டும் பக்கத்தில் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த கிளாஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஜிடிஆர்பி கொஸ்டின்ஸும் எழுதியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வருஷத்தில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.